பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். யார் சொன்னா? தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்றார், நீ எழும்பு. எப்படி? நீ எழும்பு மகனே, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவ்வளவுதான், அவ்வளவு நிச்சயமாய் சொல்லுகிறார். மகனை எப்படி உற்சாகப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? 2 விதமான ஆசீர்வாதங்களை தன் மகனுக்காக சம்பாதித்த ஒரு உத்தம தகப்பன் தான் தாவீது. முதலாவது என்ன சம்பாதித்தார்? பொன், வெள்ளி, வெண்கலம் இல்லையா? தன் மகனுக்காக ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்தார். அடுத்து தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிச்சு வச்சாரு. இந்த 2ஐயும் நம்ம சம்பாதிக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்ம சந்ததிகளுக்கு நாம் சம்பாதிக்க வேண்டிய காரியங்கள் 2. நம்முடைய உழைப்பின் பலனை அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்மால் இயன்ற வரைக்கும் நாம் கொடுக்கணும். அதுக்காக பெருசா நீங்க அப்படி வைக்கணும்னு சொல்ல மாட்டேன். நம்மால் இயன்ற வரைக்கும் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும், ஒத்தாசை செய்யணும். இன்னொரு பகுதியில தேவனுடைய இரக்கம், அதை சேர்த்து வைக்கணும். முழங்கால நின்று சம்பாதிக்கணும், அவருடைய கிருபையை சம்பாதிக்கணும். அது நம்ம சந்ததிகள் காணும்படி செய்யணும். அவங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இது எங்க அம்மாவுடைய கண்ணீர், என் தகப்பனுடைய முழங்கால்கள், அதன் பலனை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவங்க உணரும்படி நாம் செய்யணும். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறார் பாருங்கள். நம்ம பிள்ளைகளை நம்ம இப்படி சொல்றோமா? உன்னால முடியும், நீ எழும்பு, காரியத்தை நடப்பி, தேவன் உன்னோடு இருக்கிறார் சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுறோமா? அல்லது ஒன்னாலலாம் முடியாது, நீ சோம்பேறி, நீ எங்க செய்வ? பிரியமானவர்களே, எத்தனை அவமரியாதையான வார்த்தைகளை பிள்ளைகளை குறித்து நம்ம பேசுகிறோம். தேவனுடைய சமூகத்துல அது பிரீதியானது அல்ல. எப்பொழுது நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். நீ எழும்பு மகனே, தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவன் உனக்கு முன்னே போகிறார், தேவன் உன் கூட இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ காரியத்தை நடப்பி, நீ வெற்றி எடுப்பாய். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நம்ம பிள்ளைகளை நம்ம உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். அவர்கள் அப்படியே அவங்க வாழ்க்கை அமையும். நம்முடைய வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்வு உண்டாகும். அதனால் 2 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, நாம் சம்பாதிக்கத்தக்கது என்னது அப்படின்னு. அடுத்து, அவர்களை எப்படி நாம் உற்சாகப்படுத்தணும். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நமக்கு அதற்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா, ஒரு விசை எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. தாவீதை போல எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் சம்பாதிக்கத்தக்கதை சம்பாதிக்கணும். தெய்வமே, உலக பிரகாரமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சம்பாதிக்கணும்னு பார்த்தோம். அடுத்து, எங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளால் அவங்க வாழ்க்கையை நாங்க அலங்கரிக்கணும். அப்பா, கிருபை செய்யும் நாதா. எங்களுடைய வார்த்தை அவங்க வாழ்வா மாறும்னு சொல்லி நம்பி எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேச கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.